ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எல்லாமே போட்டு செய்துக்கலாம். அதே போல் வெள்ளை சுகர் சேர்த்தாம ப்ரௌன் சுகர் போட்டு செய்துக்கலாம். 1.5 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு 1 லிட்டர் பால் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் தான் ஊற்றினேன். 1/2 லிட்டர் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வினிகர் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கின உடனே ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகர்லேருந்து பாதி ஊற்றிக்கலாம். வினிகர் பதில் நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட உபயோகப்படுத்தலாம். அதுவும் இதே போல் புழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த மாதிரி 2 தடவையாக ஷேர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒட்டுக்க ஊற்றாமல் 2 தடவை ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு தடவை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். மறுபடியும் இன்னொரு தடவை ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு கலக்கிட்டு எடுத்து அப்படியே ஒரு வடியில் துணி போட்டு வச்சுருக்கேன். அந்த துணியில் வடிகட்டிக்கலாம். இதுலேயும் ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வினிகர்லாம் போகும். ஐஸ்கிரீமில் அந்த வினிகர் ஸ்மெல் வராமல் இருக்கும். மறுபடியும் தண்ணியில் பாருங்கள், இந்த மாதிரியும் நான் கழுவிக்கிட்டேன். மொத்தமாக கொஞ்சம் கூட வினிகர் ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் போட்டிங்கனாலும் இதே போல் தான். அதை அப்படியே வச்சிடலாம். மிச்சம் வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். 1/2 கப்பு கொக்கோ பவுடர், 1/2 கப்பு பால் பவுட்ரு போட்டிருக்கேன். 3/4 கப்பு ரா சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ரா சுகர் விருப்பம் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இந்த வேலை செய்யும்போது நான் பாத்திரத்தை கீழே தான் வச்சுருக்கேன், ஸ்டவ்வில் வைக்கல. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தான் நான் ஸ்டவ்வில் வச்சு கிண்டுறேன். மிதமான தீயில் வச்சுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பால் எந்த அளவு எடுத்துமோ அதில் பாதி அளவு குறைஞ்சி வரணும். பால் டக்குன்னு பொங்கி கீழே போயிருங்க. நம்ம தீ கொஞ்சம் அதிகப்படுத்தினா மறுபடியும் சிம்மில் வச்சுக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பால் ஓரளவுக்கு பாதி அளவு குறைஞ்சிருச்சு. நல்ல திக்னஸ் வந்திருக்கு. இது அப்படியே எடுத்து பக்கத்து ஸ்டவ்வில் வச்சிடறோம். ஸ்டவ் அணைச்ச உடனே ஸ்டவ்லேயே வைக்க வேண்டாம், பக்கத்தில் வச்சிடலாம். அடி பிடிச்சிருச்சுன்னா ஐஸ்கிரீம் மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கிறதுக்கு விடக்கூடாது. பாருங்கள், நல்லா பார்க்கும்போது நல்லா சில்கியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டு அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 2-3 தடவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பன்னீர், அந்த கொக்கோ பவுடர்லாம் காய்ச்சணும் பாருங்கள், பாலில் போட்டு அது எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு பாக்ஸில் ஊற்றி மூடி ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சுக்கலாம். ஃப்ரீசர்லைங்க 1 ஹவர் வச்சுட்டேன். இப்போ பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துருக்கேன். அப்படியே போட்டு துருவி எடுத்துக்கலாம். நட்ஸ் துருவத்தில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக துருவி வந்தாச்சு பாருங்கள். ஒரு 1/2 கப்பு வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக 1 ஹவர் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எலக்ட்ரிக் பிளெண்டர் போட்டு அடிச்சுக்கிறேன். இது பிளெண்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க, ப்ரெசர்வேட்டிவும் சேர்த்த போகிறதில்ல. அதே போல் ஒயிட் சுகரும் போடல. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தோம்னா இந்த சம்மரில் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன், நட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்ம விருப்பம், எது எது பிடிக்குமோ எல்லாமே போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து கண்ணாடி பவுலில் போட்டிருக்கேன். மேலேயும் சாக்லேட் சிப்ஸும் நட்ஸும் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும் ஐஸ்கிரீமு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். 8 மணி நேரம் இது மூடி ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு கவரில் போட்டு நல்லா கிளிப்பு போட்டு வச்சிடலாங்க. அப்போ தான் மேலே கொஞ்சம் கூட ஐஸ் ஃபார்ம் ஆகாது நம்மளுக்கு. நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம். ஒரு லேயர் கூட ஐஸ் ஃபார்ம் ஆகாது பாருங்கள். நான் கவரில் போட்டு ஒரு கிளிப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே வெளியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துகிட்டு ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம வீட்டில் மற்ற பொருள் போட்டு ஐஸ்கிரீம் செய்யும்போது நம்மளுக்கு ஐஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் பாருங்கள், ஐஸே ஃபார்ம் ஆகலை. கொஞ்சம் கூட பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். அதே போல் நான் மில்க் மெய்டு போட்டுக்கிறேங்க. மில்க் மெய்டு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தாங்க.
சும்மா மேலாக போட்டுருக்கோம் கொஞ்சமாக. சாக்லேட் கூட நம்ம மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு மீடியமாக தாங்க இருக்கும் ஸ்வீட்டு. உங்களுக்கு அதிகமாக வேணால் 1 கப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 கப்பு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க் யூ.